மாவட்டம் மீஞ்சூர் சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 9 வார்டு கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1.5 ஆண்டுகளாக பேரூராட்சியில் நடைபெற்ற பணிகளின் வரவு செலவு கணக்குகள், வவுச்சர்கள் மற்றும் மன்ற கூட்ட தீர்மானங்கள் நகல்கள் வெளிப்படையாக வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் நிலுவையில் உள்ள சுமார் 7 கோடி பொது நிதியை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான சாலை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், மாதந்தோறும் சாதாரண மன்ற கூட்டத்தை முறையாக நடத்தி நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை கவுன்சிலர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பேரூராட்சி நிர்வாகத்துடன் ஏற்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் பேரூராட்சிகள் இயக்குநரகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பேரூராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் புகைப்படத்திற்கு ரூபாய் 6000 மற்றும் 2 பெயர் பலகைகளுக்கு ரூபாய் 1.10 லட்சம் என கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு பணிகளில் முறைகேடாக கணக்குகள் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுகவை சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் சிறப்பு நிலை பேரூராட்சியுடைய மன்ற உறுப்பினர்கள் நாங்கள். எங்களுடைய மன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை உரிமைகளான கோரிக்கைகளான பொது நிதியிலிருந்து மக்களுக்கான அடிப்படை சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு, மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு மாதந்தோறும் மீட்டிங் நடத்துறது கட்டாயமாக சாதாரண மன்ற கூட்டத்தை நடத்தணும். ஆனால் இந்த மீஞ்சூர் பேரூராட்சியில் கடந்த சில வருடங்களாக 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி தான் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுடைய முதல் கோரிக்கை என்னென்னா, மாதந்தோறும் மீட்டிங் நடத்தணும், மாதந்தோறும் சாதாரண மன்ற கூட்டத்தை நடத்தணும். அப்போ தான் மக்கள் பிரச்சனைகளை எங்களால் பேச முடியும். ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் பேசுகிறதுக்கான இடம் தான் மன்ற கூட்டம். இந்த மன்ற கூட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே மன்ற கூட்டங்களில் நடக்கும்போது நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். மீஞ்சூர் பேரூராட்சி பொது நிதி, அதாவது மக்கள்கிட்டேருந்து சொத்து வரியாக, குடிநீர் கட்டணமாக வாங்குகிற வரிகளை பொது நிதிக்கு மக்கள் பயன்படுத்தணும். அதற்கான வரவு செலவு கணக்குகளை வவுச்சர்ஸோடு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் லெட்டர் கொடுத்தோம். எங்களுடைய வரவு செலவு கணக்குகளை மன்றத்துடைய உறுப்பினர்ன்ற எங்களுடைய அடிப்படை உரிமைகளை அதை கொடுங்க, இன்னொன்று மன்றத்துடைய தீர்மானங்களுடைய நகல்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது சம்பந்தமாக கடிதம் கொடுத்தோம். ஆனால் இந்த மீஞ்சூர் பேரூராட்சியுடைய செயல் அலுவலர் வந்து சர்வாதிகார கூட நடக்கிறாங்க. என்ன நடக்கிறாங்கன்னா, ஒரு கடந்த மாதத்தில் வெறும் 6 நபர்களை வச்சு கோரம் இருக்குது, நாங்கள் மீட்டிங் நடத்த முடியும், எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை நடத்தி தீர்மானங்களை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரம் இப்படி நடத்தினாங்க. நாங்கள் இது சம்மந்தமாக உடனடியாக நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட நகராட்சித்துறை டைரக்டர்கிட்ட போய் பார்த்தோம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம், ஏடிக்கிட்ட மனு கொடுத்தோம், எல்லாருக்கிட்டையுமே மனு, முதலமைச்சர் தனிப்பிரிவில் கூட நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். இந்த மனு கொடுத்த அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஏடி பேரூராட்சியோட உதவி இயக்குனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கண் துடைப்புக்காக ஒரு விசாரணை நடத்தினாங்க. எங்களை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. கண் துடைப்பாக நடத்தினாங்க. அதுக்கு பிறகு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் இதை போய் கேட்டோம்னா, எங்களுடைய கவுன்சிலர்கள் மேலே காவல் நிலையத்தில் பொய்யான புகார் கொடுத்துருக்காங்க. மிரட்டாக அப்படின்னு பொய்யான புகார் கொடுத்து எங்கள் மேலே சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்கள் எங்களால் இந்த பேரூராட்சியை மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கான இடம் இதுதான். இப்போ மன்றத்துடைய செயல்பாடுகள் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வந்து எல்லா நிர்வாகத்தையும் வெளிப்படையான நிர்வாகம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் அதை தான் கேட்குறோம். வரவு செலவு மக்கள்கிட்ட வாங்குற பணத்தை மக்கள்கிட்ட நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதாவது கடந்த மீட்டிங்கில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 80 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய்க்கான 1,30,00,000 பணம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதற்கான தகவலை தான் கொடுங்க, என்கிட்ட 1 கோடி ரூபா 30 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறீங்க, இதை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். ஆனால் இது வரையும் தரல. அதில் தான் எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இதில் ஏதோ ஊழல் முறைகேடு நடந்திருக்குமோன்ட்டு எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா 1 மாதத்துக்கு மேலே நாங்கள் கேட்டு எங்களுக்கு வவுச்சர்ஸும் கொடுக்கல, வரவு செலவு கணக்குகளுடைய எதுவும் கொடுக்கல, மன்றத்துடைய தீர்மானங்களையும் கொடுக்கல.
மன்றத்துடைய தீர்மானங்களை ஏன் நாங்கள் சந்தேகப்படுறோம்னு சொன்னால், மன்றத்துடைய கூட்டங்கள் முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு சாதகமான சில தீர்மானங்களை நிறைவேற்றி நாங்கள் மன்றத்துடைய ஒப்புதல் நிறைவேற்றி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கிறதுனால நாங்கள் அந்த மன்றத்துடைய தீர்மானங்களையும் கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் பேரூராட்சியுடைய செயல் அலுவலர் இது சம்பந்தமாக இது நாள் வரை எங்களை கூப்பிட்டு பேசுறதும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அவங்களுக்கு போய் அணுக முடியாத நிலையில் என்ன பண்ணாங்க, எங்கள் மேலே வழக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. காவல் நிலையத்தில் போய் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, நீ மன்றத்துக்குடைய இதுக்குள்ளே போவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பேசக்கூடிய இடத்துல எங்களுடைய உரிமைகளை முடக்கிற மாதிரி இருக்குது. இது சம்பந்தமாக தான் இன்னைக்கு ஒரு உள்ளிருப்பு போராட்டம். எங்களுடைய மன்றத்துடைய தீர்மானங்கள் நகல் வேணும், வரவு செலவு கணக்குகள் வேணும். ஏறக்குறைய 7 கோடி ரூபாய் பொது நிதி நம்ம மீஞ்சூர் பேரூராட்சியில் இருக்குது. மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பணம் அது. அந்த மக்கள் பணத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி ஒரு ஆர்ஓ ஒன்று இருக்குது. இந்த ஆர்ஓவை நாங்கள் சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு பல முறை மனு கொடுத்துட்டோம். ஆனால் பொது நிதி இருந்து எடுத்து செய்ய மாட்டேன்றாங்க. இந்த பில்டிங் ஒன்று இருக்குது, இந்த பில்டிங்கை இடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். அது செய்ய மாட்டேன்றாங்க. இந்த ஈஓ 2 வருடங்களுக்கு வந்த பிறகு எந்த வளர்ச்சி பணிகளும் நடக்கல அப்படின்றது எங்களுடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு. ஏன்னா எங்களுக்கான வாய்ப்பே இல்லை. மீன் மார்க்கெட் ஒன்று கேட்குறோம், மீன் மார்க்கெட் வைக்கிறதுக்கான இடம் இல்லை. இதுக்கான எந்த முயற்சிகளும் செய்யாமல் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், இது முக்கியமான ரோடு. இந்த ரோடு எவ்வளோ குண்டும் குழியுமா இருக்குது. இதுக்காக நான் பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். பேரூராட்சி அலுவலகம் இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது. இப்படி எந்த வளர்ச்சி திட்டங்களையும் செய்யாமல் ஒரு 7 கோடி ரூபாயை முடக்கி வச்சுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எங்களுடைய கேள்வி. மக்களுடைய பணத்தை மக்களுக்காக செலவு செய்யணும் தான் இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வரும் நகராட்சி நிர்வாகம் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய போராட்டம் தொடரும். இது சம்பந்தமான அடுத்த கட்ட முயற்சிகளை, அடுத்த கட்ட போராட்டங்களையும் நாங்கள் அறிவிக்க உள்ளோம். இது ஒரு உள்ளிருப்பு போராட்டம். எங்களுடைய மன்றத்துடைய தீர்மானங்கள் நகல் வேணும், வரவு செலவு கணக்குகள் வவுச்சர்கள் வேணும். உடனடியாக பொது நிதியிலிருந்து எங்களுடைய வார்டு உறுப்பினர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளான சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, பூங்காக்கள் மேம்பாடு, இப்படி போன்ற அடிப்படை வசதிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக பணிகளை துவக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். அபூபக்கர், மீஞ்சூர் பேராட்சி 2வது வார்டு கவுன்சிலர். நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்தவர்.